அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எவராலும் தீர்க்க முடியாத நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்க அல்லாஹ் சிறந்தவனாக இருப்பதால் அல்லாஹ்வின் மீது நாம் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி ஏன் பலவிதமான பிரச்சனைகள் நம்மை துரத்தி கொண்டே வருகின்றது? நம்முடைய வீட்டில் நாம் நுழைந்தால் ஏன் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது? நம்முடைய வீட்டில் நாம் நுழைந்தால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. நம்மை சுற்றி பல பிரச்சனைகளும் துன்பங்களும் நெருக்கடிகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு வீட்டில் அல்லாஹ்வின் ரஹமத் இல்லை என்றால், அல்லாஹ்வினுடைய பரக்கத் இல்லை என்றால் அந்த வீட்டிலே பல பிரச்சனைகள் ஏற்படும். ஏன் அந்த வீட்டிலே அல்லாஹ்வின் பரக்கத் ஏற்படுவதில்லை? ஏனென்றால் அந்த வீட்டில் ஷைத்தான் குடிபெயர்ந்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திர்மிதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2807வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. நுஅ்மான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 2 வசனங்களும் 3 இரவுகள் ஒரு வீட்டிலே இந்த வசனத்தை ஓதாமல் இருந்தால் அந்த வீட்டில் ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்கி விடுகின்றான், நெருங்கியே தீருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு வீட்டில் ஷைத்தான் குடிபெயர்ந்து விட்டால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவான். நம்மிடத்தில் நிம்மதி இருக்காது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஷைத்தான் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான். அது இறுதியாக வேறு வேறு சிந்தனைகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் வீட்டிலே இருக்கக்கூடிய ஷைத்தான்களை விரட்டுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய 2 வசனங்களை கூறியுள்ளார்கள். இந்த 2 வசனத்தை ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டிலே தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 இரவுகள் ஒரு வீட்டிலே இந்த 2 வசனங்களும் ஓதப்படவில்லை என்றால் ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்கியே தீருவான் என்று கூறினார்கள். ஆகவே நாம் 3 இரவுகள் தொடர்ந்து இந்த 2 வசனங்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அதைப்போல இந்த வசனங்களில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தை ஓதுவதும் மிக சிறப்புக்குரியது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இங்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இந்த குர்ஆன் அருமருந்து என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் நாம் எப்படி வாழ வேண்டும், அதுபோல உலகத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய மறுமை நாளிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தும் குர்ஆன் பேசுகின்றது. நபிமார்களுடைய வரலாற்றை பேசுகின்றது. இவை அனைத்தும் பேசக்கூடிய இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த குர்ஆன் மனித சமூகத்திற்கே ஒரு அருமருந்து என்று கூறுகின்றான். இந்த குர்ஆன் மனித சமூகத்திற்கு ஒரு அழகிய வழிகாட்டுதல் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த குர்ஆனை நாம் நம்முடைய வீட்டிலே வைத்துவிட்டு அதை ஓதாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வீட்டிலே ஷைத்தான்கள் உள்ளே நெருங்கக்கூடிய அளவிற்கு நாம் தான் வழி செய்கின்றோம். அந்த 2 வசனங்கள் என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக இந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட சில அத்தியாயத்தின் சிறப்புகளையும் நாம் பார்ப்போம். சூரா அல் ஃபாத்திஹா அத்தியாயம் 1. இந்த வசனம், இந்த அத்தியாயம் நிறைய சிறப்புகளை கொண்ட ஒன்றாகும். நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வலியாக இருந்தாலும் அதைப்போல நோய்களாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை 11 தடவை நாம் ஓதி நம்முடைய உடலிலே தடவிக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள். அடுத்ததாக நம்முடைய உடலுக்கு இன்னும் ஷிஃபா ஆக்கக்கூடிய 3 அத்தியாயங்கள் அல்லாஹ்வின் தூதர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக இந்த அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளுமாறு கூறினார்கள். குர்ஆனிலே 113வது அத்தியாயம், 114வது அத்தியாயம், 112வது அத்தியாயம், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுஸு பிரப்பின் நாஸ், குல் அவுஸு பிரப்பில் ஃபலக், இந்த 3 அத்தியாயங்களை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் தூங்குவதற்கு முன்பாக ஓதி தங்களுடைய உடலில் தேய்த்து கொண்டும் தூங்குவார்கள். ஆகவே இதுவும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறையாக நாம் பின்பற்றக்கூடிய சுன்னத்தாக இருக்கின்றது. இதற்கு நிறைய நன்மைகளும் நமக்கு எழுதப்படுகின்றது. நம்முடைய உடலிலே நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடிய அத்தியாயங்களாக இந்த அத்தியாயங்கள் இருக்கின்றது. இங்கே இன்னும் ஒன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரி என்கிற நூலில் 5020வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆனை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது எலுமிச்சை போன்றதாகும். அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. நல்லவராக இருந்து குர்ஆன் ஓதாமல் இருப்பவர் பேரிச்சம் பழத்தை போன்றாவார். அதன் சுவை நன்று, அதற்கு வாசனை கிடையாது. தீயவனாகவும் இருந்து கொண்டு குர்ஆனை ஓதி வருகின்றவனின் நிலை துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கின்றது. அதன் வாசனை நன்று, சுவையோ கசப்பு. தீமையும் செய்து கொண்டு குர்ஆனையும் ஓதாமல் இருப்பவனின் நிலை என்பது குமட்டிக்காயின் நிலையை போன்றதாகும். அதன் சுவையும் கசப்பு, அதற்கு வாசனையும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் நல்லவர்களாக இருந்து அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும். எலுமிச்சை போன்று அதனுடைய சுவையும் நன்று, அதன் வாசனையும் நன்று என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே நமக்கு ஏற்படுகின்ற உடல் வலியாக இருந்தாலும் சரி, மனதளவிலே நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரியே, குர்ஆனோடு நாம் நட்புறவு கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்விலே நிறைய பிரகாசங்களை நம்முடைய வாழ்விலே அல்லாஹ் ஏற்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாவது, அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியான் என்னை பார்த்து அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருகிறேன் என்று கூறினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிமுறைகள் அவன் எதை இந்த மனித சமூகத்திற்கு தடை செய்து இருக்கின்றானோ அதிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். எதை அவன் அனுமதித்தானோ செய்ய சொல்கின்றானோ அதிலே நாம் முழு கவனத்தோடு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அவன் புறத்திலிருந்து ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பான் என்பதிலே நாம் எல்லளவும் சந்தேகப்படக்கூடாது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் ரஹமத்தை கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். எந்த ஒரு பிரச்சனைகளையும் நம்மிடம் இருந்து தீர்த்து வைப்பான். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டு இப்போது நம்முடைய வீட்டிலே குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஷைத்தானை விரட்டுவதற்கான அந்த 2 வசனங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்களே, அந்த 2 வசனங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அந்த 2 வசனங்கள் எந்த அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம். திர்மிதி என்கிற நூலில் 2807வது ஹதீஸாக நுமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஏட்டை எழுதினான். அந்த ஏட்டிலிருந்து 2 வசனங்களை அருளினான்.
அந்த 2 வசனங்களை கொண்டு சூரத்துல் பக்கராவை முடித்தான். 3 இரவுகள் ஒரு வீட்டிலே அந்த 2 வசனங்களும் ஓதப்படவில்லை என்றால் ஷைத்தான் அவ்வீட்டை நெருங்கியே தீருவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே சூரத்துல் பஹரா குர்ஆனின் 2வது அத்தியாயத்திலே இருந்து இறுதி கடைசி 2 வசனங்கள் 285 மற்றும் 286வது வசனங்கள் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதூபிஹி வ ருசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மர் ரசூலிஹி வகாலு ஷமிஅனா வ அத்தனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஷீர். இதன் பொருள், அல்லாஹ்வின் ரசூல் தம் ரப்பிடமிருந்து தம்மீது இறக்கி வைக்கப்பட்டதைக் கொண்டு ஈமான் கொண்டுள்ளார். இன்னும் முஃமின்களும் ஈமான் கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வைக் கொண்டும் அவனுடைய மலக்குகளைக் கொண்டும் அவனுடைய வேதங்களைக் கொண்டும் அவனுடைய ரசூல்களைக் கொண்டும் ஈமான் கொண்டுள்ளனர். இன்னும் அவனுடைய ரசூல்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும், மேலும் நாங்கள் செவியுற்றோம், உன் கட்டளைக்கு வழிபட்டோம், எங்கள் ரப்பே உன்னுடைய மன்னிப்பை வேண்டுகிறோம், நாங்கள் மீளுவதும் உன் பக்கமேதான் என்றும் கூறுகின்றனர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் ரப்பனா லா துவாஹிஸ்னா இன் நசீனா அவ் அஹ்தானா ரப்பனா வலா தஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லஸீனா மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மால தாஹத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இதன் பொருள், அல்லாஹ் எந்த ஆத்மாவிற்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. நன்மையிலிருந்து அது சம்பாதித்தது அதற்கே பயனுள்ளதாக ஆகும். இன்னும் தீமையிலிருந்து அது சம்பாதித்து கொண்டதும் அதன் மீதே கேடாக ஆகும். எங்கள் ரப்பே, நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது நாங்கள் தவறு செய்திருந்தாலும் நீ எங்களை குற்றம் பிடியாதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, எங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நீ பளுவான சுமையில் எதனை சுமத்தினாயோ அதுபோன்று எங்களின் மீது பளுவான சுமையை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் ரப்பே, இன்னும் எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அந்த ஒன்றை எங்களுக்கு நீ சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்திடுவாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. நீயே எங்கள் நாயன். எனவே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக என்றும் முஃமின்கள் பிரார்த்திப்பார்கள் என்கிற இந்த வசனங்களை நம்முடைய வீட்டிலே நாம் தினமும் இரவு நேரத்திலே ஓதிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டிலே இந்த வசனங்களை ஓதினால் நிச்சயமாக நம் வீட்டிலிருந்து ஷைத்தான் துரத்தி அடிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் பஹரா அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்களை இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாக்க போதுமானதாக அவை ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனை நாம் இப்போதே புரட்டுவோம். சூரத்துல் பக்கராவை ஓதுவோம். அதேபோல் சூரத்துல் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதிக்கொள்வோம். இப்படி சிறப்புகள் நிறைந்த சூறாக்களை நாம் தினமும் ஓதிக்கொள்வோம். அதேபோல வீட்டில் குர்ஆன் ஓதுவதன் மூலம் நம்முடைய வீடுகளுக்கு கிடைக்கும் பாக்கியங்களை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. குர்ஆன் ஓதப்படாத வீடுகள்
சவக்குழிகளுக்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். மேலும் நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதுவதின் மூலம் ஷைத்தானுடைய வழிகேடுகளை விட்டும் நம்முடைய வீடுகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருகின்றான். நம்முடைய வீடு இறைநினைவு நிறைந்த வீடாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் தினமும் நம்முடைய வீட்டில் குர்ஆனை ஓதி அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.